குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பற்றி நம்ம படிக்க போகிறோம். மீன்ஸ் சிமெண்ட்டு, சாண்டு, பிரிக்கு, அக்ரிகேட்ஸ், என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ சரிங்களா, பெயிண்ட்டு, கிளாஸ் எல்லாமே. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் டெக்னாலஜி நம்ம படிப்போம். சரிங்களா? அதாவது கிரேட் ஆஃப் காங்கிரீட்டு, ஓகே, அதனுடைய ஸ்ட்ரென்த்து எல்லாமே A to Z எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஆல் எக்ஸாம், இது எல்லா எக்ஸாமும் யூஸ் ஆகும்பா. சரிங்களா? இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் உடைய சிலபஸ். சரிங்களா? ஐஏஎஸ் உடைய சிலபஸும் டிஎன்பிசி ஏஐ ஜேடிஓ சிலபஸும் ரெண்டு ஒன்று தான். சரிங்களா? எல்லாமே கவர் ஆகிடும். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஏஐக்கு ஜேடிஓக்கு எல்லாமே டிஸ்கஸ் பண்ண கொஷின் தான். சரிங்களா? இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ். ஓகேங்களா? எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் சிலபஸ் படி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வித் நோட்ஸோட. இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியாச்சு. ஸோ அது எல்லாமே பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, சரிங்களா, இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஓகே, நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட்ஸை யூஸ் பண்ணுங்கள். சேம் நீங்களும் இதே மாதிரி படிச்சுட்டு ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எப்பயுமே நம்ம சொல்கிறது அப்படி தான், ஒரே நாளில் எல்லா சப்ஜெக்ட்டையும் நம்ம வந்து கவர் பண்ணிட முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி என்ன படிக்கிறீங்க, இன்றைக்கி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிரிக்ஸ் படிக்கிறீங்க, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமெண்ட் படிக்கிறீங்க. ஸோ அதுமாரி டெய்லியும் ஒவ்வொன்றா படிக்கும் போது நமக்கு 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ் நம்ம முடிக்க முடியும். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல சிலபஸை நான் முடிக்கிறேன். சரிங்களா? அந்த சோலார் கண்ட்ரோல் அண்ட் கிளாஸஸ், சோலார் பேனல், நியூ டாபிக்லாம் ஆட் பண்ணாங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஏ சிலபஸ்லேருந்து ஒரு சிலர் காப்பி பண்ணி போட்டது தான். இங்கே பாருங்கள், சோலார் கண்ட்ரோல் அண்டு கிளாஸஸ். சரிங்களா? கிளாஸ் பற்றி நம்ம படிப்போம் எல்லாமே. ஓகேங்களா? அதோட ஸ்ட்ரென்த்து, ப்ராப்பர்ட்டி எல்லாமே. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஸ்பெக்ட் ஆஃப் சிமெண்ட் சீட்ஸ் எல்லாமே, பிவிசி ஷீட்டு, ஓகே, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, எஸ், நம்ம சொல்கிறது அப்படி தான். டெய்லியும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம படிக்கிறோன்றதான் நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்ட். நம்ம படிக்கிறோமா, அது என்ன கொஷின் கேட்குறாங்க, அவங்ககிட்ட நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்றத நம்ம படிக்கிறோமான்றதான் முக்கியம். சரிங்களா? அதேமாரி தான் மெட்டீரியல்ஸும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு செமஸ்டர் மாதிரி தான், ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன், ஓகேங்களா, ஒவ்வொரு பேட்ச் ஓப்பன் பண்ணி இந்த மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிலிட்டி இருக்குது, அந்த மெட்டீரியல் அவைலபிலிட்டி இருக்குது, ஒன்றுமே தேவையில்லை. சரிங்களா? நமக்கு என்ன, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நமக்கு இருந்தால் போதும். அதனோட ஆன்சர் நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம லாஸ்ட் ஒரு 1, 2, 3 மந்த்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கட்டும். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. மெட்டீரியல்ஸை வாங்கி டம்ப் பண்ணி வைக்க வேணாம். ஓகே, ஸோ அதனால் உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி நோட்ஸு நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாங்களா? எஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிக். 1 மினிட். எஸ், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிரிக் எல்லாருக்கும் தெரியும், இட் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் லோட் பேரிங் வால், பிரிக் வால் அண்டு நான் லோடு பேரிங் வால், மீன்ஸ் பார்ட்டிஷன் வாலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதனுடைய ஜென்ரல் டெர்மினாலஜின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிக்கோடைய இன்க்ரீடியன்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே, இது இருக்கிறது எல்லாமே கேட்ட கொஷின்ப்பா. ஒரு கொஷின் கூட கேட்க மாட்டாங்க அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்தது. ஓகே, எஸ். இன்க்ரீடியன்ஸ், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா லைம். நம்ம இப்படியே வச்சுக்கலாம், லைம், சிலிக்கா, அலுமினா, அயன் ஆக்சைடு அப்படியே எழுதிக்கலாம். நம்ம எப்படி நம்ம வந்து சிமெண்ட்டில் படித்தோமோ அதேமாரி படிக்க போகிறோமோ அதேமாரி. சரிங்களா? எஸ், லைம். ஸோ லைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் ஃபார்ம் தான். நமக்கு வந்து லைம் இருக்குது, அதில் வந்து ஸ்மால் குவான்டிட்டி, அப்ராக்சிமேட்டாக 5% அப்படின்னு சொல்கிறாங்க. ரியாக்டிங் வித் சிலிக்கா டியூரிங் தி பைண்டிங். ஓகேங்களா? சிலிக்காவோட ரியாக்ட் ஆகி நமக்கு லைம்னா நமக்கு என்ன கொடுக்கும், ஹைட்ரேஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்க போகுது ஸ்ட்ரென்த்துக்காக. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு லைம்னுடைய அங்கே வேலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா 50 to 60% நார்மல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பிரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்காவோட கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 50 to 60%. சிலிக்கா எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலிக்கா கண்ட்ரோலிங் ஆஃப் ஸ்ரிங்கேஜ். ஓகேங்களா? சிலிக்கா ஸ்ரிங்கேஜ். எஸ் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? சிலிக்கா ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் தி ஸ்ரிங்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்ரிங்கேஜ் கிராக்கிங் சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. கண்ட்ரோல் ஆஃப் தி ஸ்ரிங்கேஜ் கிராக்கிங். ஓகேங்களா? அண்ட் வார்பிங் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெயின்டைன் தி யூனிஃபார்ம் ஷேப். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் யூனிஃபார்ம் ஷேப். அதாவது இங்கே ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப் இருக்குன்னா பேக் சைடும் நமக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பாக தான் இருக்கும். சரிங்களா? மெயின்டைன் தி யூனிஃபார்ம் ஷேப் அப்படின்னா ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் சிலிக்கா பிரேக்கிங் தி கொகிஷன் பிட்வீன் தி பார்ட்டிகல்ஸ்க்கு நோட் பண்ணிக்கோங்க. சிலிக்கா கண்டென்ட் அதிகமாக போச்சு அப்படின்னா கொகிஷனை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி விட்டுறது. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் அலுமினா. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அலுமினா அப்படின்னாவே ஏபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அலுமினா பிளாஸ்டிசிட்டி.
சிலிக்கா ஷ்ரிங்கேஜ், அலுமினா பிளாஸ்டிசிட்டி. அலுமினா இம்பார்ட் ஆஃப் பிளாஸ்டிசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? 20 to 30% ரெண்டுமே இதுதான் அதிகமாக இருக்கும். சிலிக்கா அலுமினா தான் அதிகமாக இருக்கும். பிளாஸ்டிசிட்டி கிவன் மோல்டிங் ஷேப். இது பாருங்க, இது என்ன ஷேப்? இது மோல்டிங் ஷேப். அது வந்து யூனிஃபார்ம் ஷேப். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கணும். சிலிக்கா வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஷேப், இது வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிங் ஷேப். ஓகே, 20 to 30%. அலுமினா பிளாஸ்டிசிட்டி. நெக்ஸ்ட் அயன் ஆக்சைடு. அயன் ஆக்சைடு உங்களுக்கு தெரியும், கலர் தான் 5 to 6%. ஓகேங்களா? அதிகமாக போச்சு அப்படின்னா ப்ளூ கலராக மாறிடுது. ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் தி அயன் ஆக்சைடு brick convert into the blue color அப்படின்னு நம்ம சொல்றோம். மெக்னீஷியா இதுவும் நமக்கு ஒரு கலர் ஏஜென்ட் தான். சரிங்களா? இம்பார்ட் ஆஃப் கலர் ஆஃப் பிரிக்ஸ் அண்ட் டிக்ரீசிங் தி ஷ்ரிங்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஷ்ரிங்கேஜ் நமக்கு டிக்ரீஸ் பண்றது. சிலிக்கா ஷ்ரிங்கேஜ் கிராக்கிங். ஓகே, அண்ட் மெயின்டைன் தி யூனிஃபார்ம் ஷேப். இது வந்து மோல்டிங் ஷேப் கொடுக்குறது அலுமினா பிளாஸ்டிசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ மேனுஃபேக்சரிங் ஆஃப் தி பிரிக். இதுதான் கெமிக்கல் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ தான். இதில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இந்த சிலிக்காவும் அலுமினாவும் தான். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ், அதாவது மேனுஃபேக்சரிங் மெத்தட் நம்ம கேட்க சீக்வன்ஸ் ஆஃப் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் தி மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுருங்க. அன்சாயிலிங், டிக்கிங், கிளீனிங், வெதரிங், பிளண்டிங், டெம்பரிங், மோல்டிங். அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அன்சாயிலிங்னா என்ன, டிக்கிங்னா என்ன, கிளீனிங்னா என்ன, வெதரிங்னா என்ன, ஸோ இதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன். அன்சாயிலிங்னா டாப் 150 சென்டிமீட்டர் வந்து சார் 150 mm 15 சென்டிமீட்டர் டாப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, ஏன்னா அது மேன்மேட் ஆக்டிவிட்டினால ஃபில்லிங் சாயில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ ரிமூவ் பண்ணிட்டு சாயில் வந்து எடுக்கிறோம். அதுதான் நமக்கு வந்து அன்சாயிலிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இதை மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமு இன்க்ரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர், சீக்வன்ஸ், குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படி கேட்டிருக்காங்க. சரிங்களா? எஸ், அது வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் சொன்னாலும் சரி, அது எப்படி வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்சாயிலிங், டிக்கிங், கிளீனிங், வெதரிங், பிளண்டிங், டெம்பரிங், மோல்டிங். அவ்வளோதான்ப்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். மோல்டிங் ஷேப். சரிங்களா? மோல்டிங் ஷேப் நமக்கு என்ன ஷேப்? எப்பவுமே வந்து ரெக்டாங்குலர் ஷேப் தான். இப்போ ஏதாச்சும் நமக்கு வேரியேஷன் இருக்கா? அதில் ஏதாச்சும் டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்களா? எஸ், இருக்கு. 8 to 12% நமக்கு டாலரன்ஸ். சரிங்களா? ஹையர் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 12% வரை நமக்கு வந்து டாலரன்ஸ் இருக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் டெஸ்ட் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி பிரிக்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்னா என்ன, செகண்ட் கிளாஸ் பிரிக்னா என்ன, அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், வாட்டர் அப்சர்ப்ஷன் எப்படி இருக்கும். டெஸ்ட் வந்து ஆஸ் இட் இஸ் சேம் தான். வாட்டர் அப்சர்ப்ஷன் என்ன பண்ணுவீங்க, 16 மணி நேரம் கொண்டு 16 to 24 hours தண்ணியில் போடுவீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை வெயிட் பிரிக்கு W1, ரெண்டாவது தண்ணியில் ஊறினதுக்கு அப்புறம் அதோட வெயிட் என்ன, வெயிட் ஆஃப் வாட்டர் டு வெயிட் ஆஃப் ட்ரை சாலிட்ஸ். டெஸ்ட் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறது அதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? ஸோ இப்போ அதோடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன, சரிங்களா, ஆஸ் பர் கோடு படி அதோட ஸ்டாண்டர்ட் வேல்யூனா அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். டெஸ்ட் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி பிரிக்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இஸ் மோர் in between 10.5 to 14 Newton per millimeter square. சரிங்களா? the water content is 20%. water absorption should not greater than 20%. சில புக்கில் 15% கொடுத்துருப்பாங்க, தப்பு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும்? மினிமம் 10.5 இருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா மினிமம் 10.5 இருக்கணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்படி கூட கேட்பாங்க. the first class brick the compressive strength is varies from 10.5 to 14 Newton per millimeter square. the water content should not greater than 20%. ஸ்டேட்மெண்ட்டை கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எஸ். செகண்ட் கிளாஸ் பிரிக் அதே மாதிரி தான் 7 to 10.5 வரலாம் அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்கும். வாட்டர் அப்சார்ப்ஷன் அதை விட 2.5. சரிங்களா? 22.5. சரிங்களா? 2.5% அதிகமாக இருக்கும். தேர்ட் கிளாஸ் பிரிக்னா மறுபடியும் இன்னொரு 2.5, அப்போ 25 இருக்கும். சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 7 இருக்கணும். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் 7 to 10.5. ஓகேங்களா? தேர்ட் கிளாஸ் பிரிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 5 to 7 Newton per millimeter square இருக்கணும். வாட்டர் அப்சார்ப்ஷன் 25%. சரிங்களா? இதில் அதிகமாக கேட்ட கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் தான். வாட்டர் அப்சர்ப்ஷன் ஃபார் the good brick should not absorb the water more than 20%. அவ்வளோதான். இந்த கொஸ்டின் ஜேடிஓவில் கூட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 Newton per millimeter square இருக்கணும் மினிமம். பட் வேரியஸ் ஃப்ரம் 5 to 7, 7.5 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, 5 to 7 Newton per millimeter square. சரிங்களா? ஒரு பிரிக். சரிங்களா? எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்னா 10.5 இருக்குன்னு சொல்றீங்க, செகண்ட் கிளாஸ் பிரிக்னா 7 இருக்குன்னு சொல்றீங்க, தேர்ட் கிளாஸ் பிரிக்னா 5 இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு பிரிக்குன்னு சொல்றோம். சரிங்களா? ஒரு பிரிக், இதுக்கு பேர் தான் பிரிக்குப்பா. நோ பிரிக் ஷுட் ஹேவ், ஓகே, நோ பிரிக் ஷுட் ஹேவ் கிரஷிங் ஸ்ட்ரென்த் பிலோ 3.5 Newton per millimeter square. அப்போ ஒரு பிரிக்குன்னா அதுக்கு பேர் பிரிக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா மினிமம் 3.5 Newton per millimeter square. ஆனால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 35 kg per centimeter square இருக்கும். சரிங்களா? எஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
35 kg per centimeter square. ஒன்றும் இல்லை, கேஜி நியூட்டனாக மாற்றுங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர் mm ஸ்கொயருக்கு மாற்றுங்க, வந்துட்டிங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்துடும். சரிங்களா? எஸ். அப்போ மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பிரிக்னு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா 3.5 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். there is no classification, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்னு எந்த ஒரு கிளாசிஃபிகேஷனும் கிடையாது. ஜென்ரலாக பிரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா. சரிங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஓகே, இப்போ அல்கலை டெஸ்ட் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? அல்கலைஸ் இதெல்லாம் கேட்ட கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ அல்கலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, சால்ட் கண்டென்ட் ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? வாட்டர் அப்சர்ப்ஷன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அது மேலே ஒயிட் பேச்சஸ் ஃபார்ம் ஆயிருக்கலாம். இல்லை ஆசிட் டெஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து ஒயிட் பேச்சஸ் ஃபார்ம் ஆயிருக்கலாம். மேலே வந்து இந்தமாரி வெள்ளை வெள்ளையாக அப்படியே படிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ த ஒயிட் டெபாசிட் ஃபார்மேஷன் ஆன் டாப் ஆஃப் பிரிக் சர்ஃபேஸ், ஓகேங்களா, ஷுட் நாட் கிரேட்டர் தென் 10%. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்த்து, ஷுட் நாட் கிரேட்டர் தென் 10%. இதை எப்படி கேட்பாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல போட்டு விட்டுறது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் சொல்றது, செகண்ட் கிளாஸ் பிரிக் சொல்றது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்சர்ப்ஷன் பற்றி பேசுறது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைஸ் பற்றி பேசுறது. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அல்கலைஸ் சால்ட் ஷுட் நாட் கிரேட்டர் தென் 10% அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஷேப் அண்டு சைஸ். சரிங்களா? இப்போ நம்ம டெஸ்ட் நமக்கு வந்துட்டோம். இப்போ ஓகேங்களா? இப்போ மினிமம் சைஸ் ஆஃப் பிரிக், அதாவது சைஸ் ஆஃப் பிரிக் எவ்வளோ இருக்கணும், ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக்னா என்ன, சரிங்களா, நாமினல் சைஸ் ஆஃப் பிரிக்னா என்ன, மாடுலார் சைஸ் பிரிக்னா என்ன, அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ப்ளஸ் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பிரிக் நமக்கு வேணும். ஓகேங்களா? செக் ப்ராப்பர், ஓகேங்க, ஷேப் அண்டு சைஸ். செக் ஃபார் ப்ராப்பர் ஷேப் அண்டு சைஸ் மினிமம் 20 நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் தேவை. ஓகேங்களா? அப்போது டெஸ்டிங் ஆஃப் பிரிக்ஸுக்கே, ஜென்ரலாக டெஸ்டிங் ஆஃப் பிரிக்ஸ்க்கே 20 நம்பர் ஆஃப் பிரிக் வேணும் நமக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டோட்டலாக டெஸ்டிங் ஆஃப் பிரிக்ஸ் ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்யூர்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 20 நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஆர் ரெக்யூர்ட். அப்போ இது ஸ்டாண்டர்டு சைஸ் ஆஃப் தி பிரிக் என்ன, 19 × 9 × 9 சென்டிமீட்டர். ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படின்னா வித்தவுட் மாட்டர் அப்படின்னு மீனிங். சரிங்களா? எஸ். மாடுலார் பிரிக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மாடுலார் பிரிக் அண்ட் ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக் ரெண்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். சரிங்களா? எஸ்எம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ்எம். ஓகே, ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக் அண்ட் மாடுலர் சைஸ் ஆஃப் பிரிக் ரெண்டும் சேம் தான், 19 × 9 × 9. ஓகேங்களா? நாமினல் சைஸ் ஆஃப் பிரிக் அப்படின்னா வித் மாட்டர். சரிங்களா? மாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் வந்து 10 mm உங்களுக்கு வந்து ஆட் ஆகுது. ஓகேங்களா? 20 × 10 × 10 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பா. ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக் கேட்குறாங்களா இல்லை நாமினல் சைஸ் ஆஃப் பிரிக் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட், ட்ரெடிஷ்னல் சைஸ் ஆஃப் தி பிரிக் அப்படின்னா 23 × 11.4 × 7.6 சென்டிமீட்டர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அது வந்து ட்ரெடிஷ்னல் சைஸ் ஆஃப் தி பிரிக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எஸ். இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷனை வச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்க செல்ஃப் வந்து நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்கு. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியை விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆனுவல் பிளானும் வரல. சரிங்களா? ஸோ ஆனுவல் பிளான் வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நோட்ஸ் கலெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் படிக்கிறது, ரிவிஷன் டெஸ்ட் இதையே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே? எஸ். படிக்கும்போது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் இன்னைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, ஒரு டாபிக் படிக்கிறீங்க, பிரிக் படிக்கிறீங்க. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பிரிக்கை பற்றி என்ன கேட்டிருக்காங்க அதை போய் பாருங்க. சரிங்களா? அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் எழுதி பாருங்க. இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டடி, ரிவிஷன், ஓல்டு கொஸ்டின் பேப்பர், சரிங்களா, ஓல்டு கொஸ்டின் பேப்பர், ரிவிஷன், எகைன் டெஸ்ட். அப்படி தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட், ரிங் சவுண்ட்னஸ் டெஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கே வந்து சவுண்ட் எல்லாத்துலேயுமே சவுண்ட், அக்ரிகேட்லேயும் ஒரு சவுண்ட்னஸ் டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? சிமெண்ட்லேயும் ஒரு சவுண்ட்னஸ் டெஸ்ட் வச்சிருக்கீங்க, இதுலேயும் ஒரு சவுண்ட்னஸ் டெஸ்ட்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த சவுண்ட்னஸ் டெஸ்ட் என்ன அப்படின்னா ரிங்கிங் சவுண்ட் அப்படின்றோம். 2 பிரிக் எடுத்து தட்டுறீங்க. சரிங்களா? எஸ். ஸ்ட்ரக் வித் ஈச் அதர் த பிரிக், ரிங்கிங் சவுண்டு நமக்கு வரணும். சரிங்களா? எஸ். கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின். ஓகே? டெம்பரேச்சர் வந்து 1200 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து அதை ஹீட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி கொஸ்டின்பா. சில பக்கம் 1200 to 1300 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பட் 1200ன்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூ. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே? எஸ். நெக்ஸ்ட், ஓகே, ஸோ இது நம்ம வரலும் பார்த்தீங்க அப்படின்னா பிரிக் அவ்வளோதான்ப்பா. இந்த பிரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கேட்டாங்க. டைப்ஸ் ஆஃப் பிரிக், இந்த பேவர் பிரிக்ஸ் அதெல்லாம் நம்ம பின்னாடி இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நமக்கு ஜென்ரலாக பிரிக் அப்படின்னு சொன்னாவே அந்த டாபிக் வந்து இவ்வளோ தான். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ். ஓகே? டைல்ஸ்னா நமக்கு என்ன, ஃபர்ஸ்ட் we know it is a thin slab, it is manufactured with clay and silica with high density, okay, high pressure packed அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். ஸோ அப்போ டைல்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, என்ன டைப்பு, ஓகேங்களா, என்னென்ன டைல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எஸ். த டைல்ஸ் thin slab of packed clay of all shape and size is known as tiles. ஓகேங்களா? very carefully to handle to avoiding the damages அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகேங்களா? எஸ்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the manufacturing of the clay. ஓகே, இந்த manufacturing of the clay அப்படின்னா manufacturing of the tiles கூட வச்சுக்கலாம். சரிங்களா? clay means அந்த டைல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ். நமக்கு preparation of the clay free from lumps இருக்கணும். molding wood, ஓகேங்களா, wooden and machine molding, drying, preventive warping, ஓகேங்களா, burning 1300 டிகிரி செல்சியஸ் 72 ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, சீல் கோட் கிளின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சி இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா இப்படி கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கலாம். the preparation of clay with free from the lumps. molding, ஓகே, molding வந்து பாத்தீங்கன்னா மெஷின் molding பண்ணலாம், wooden molding பண்ணலாம். drying பண்ணும்போது நமக்கு prevent the shrinkage means prevent the warping அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? burning அப்படிங்கும்போது நமக்கு என்ன is given for the hardness அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். டெம்பரேச்சர் வந்து 1300 டிகிரி செல்சியஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் தி, இது வந்து டைல்ஸ் தான். சரிங்களா? மேனுஃபேக்சரிங் ஆஃப் தி டைல்ஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஸோ டைப் ஆஃப் டைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்போ டைல்ஸ்ல வந்து என்னென்ன டைப் இருக்கு? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைன் டைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ட்ரைனேஜ். ஓகேங்களா? ட்ரைன் டைல்ஸ். ட்ரைன் டைல்ஸ் ஷேப் சர்க்குலர், செமி சர்க்குலர், செக்மெண்டல், வாட்டர் லாக்டு ஏரியாஸ். ஓகேங்களா? எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லாக்டு ஏரியா வேணும் நமக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல இருந்து ஓகே, இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ட்ரைனேஜ்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்டர்னல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? இங்கே இந்த இடத்துல ஒரு டாய்லெட் இருக்கு, மறுபடியும் இதனுடைய பேக் சைடு ஓகே வெளியில் ஒரு டாய்லெட் ப்ளஸ் ரூம்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் இது ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? எதுக்குன்னா வெளியே வந்து ட்ரைனேஜில் வந்து உங்களுடைய சோர்ஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பூரா டிஸ்போஸ் பண்ணுறது. ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் டைல்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி பைப் டைல்ஸாகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து சர்க்குலர் ஷேப்லையும் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் டைல்ஸ்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் ரெண்டாக தெரிஞ்சுக்கோம். அப்போ இதில் மீனிங் என்ன? ட்ரைன் டைல்ஸ் அப்படின்றது வந்து ஓகேங்களா எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? வாட்டர் லாக்டு ஏரியாவில் யூஸ் பண்ண போகிறோம். இதோட ஷேப்பு சர்க்குலர், செமி சர்க்குலர், செக்மெண்டல் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ். ஃப்ளோர் டைல்ஸ், பேவிங் டைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்கொயர், ரெக்டாங்குலர், ரெக்டாங்குலர் ஷேப் கேன் ரெசிஸ்ட் வியரிங் அண்ட் டியரிங். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அடிக்கடி நடந்துகிட்டே இருப்போம், செப்பலை போட்டு நடந்துகிட்டே இருப்போம். சரிங்களா? ஷூவை போட்டு நடந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வியர் அண்ட் டியரை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் ஓகேங்களா, ரூஃப் டைல்ஸ். ஓகேங்களா? ஃபார் தி ரூஃபிங் பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எலிவேஷன் ஒர்க்ஸ் அண்ட் சம் எலிவேஷன் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேங்களூர் டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஓடு. திஸ் டைல்ஸ் த ஃபிளாட் டைல்ஸ் யூஸ்டு ஃபார் த ரூஃபிங் ஒர்க். திஸ் டைல்ஸ் ஓகே ஆர் இன்டர்லாக்கிங் வித் ஈச் அதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அதாவது எப்படி இருக்கும் நமக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு காடி மாரி இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சின்னதாக ஒரு காடி மாரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைல்ஸ் வந்து இன்டர்லாக் ஆகி இப்படி இருக்கும். சரிங்களா? ஓடுப்பா. சரிங்களா? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஓட்டு வீடுன்னு சொல்லுவாங்களா, அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஓடு தான் அந்த மேங்களூர் டைல்ஸ். ஓகேங்களா? ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 15 டைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. திஸ் டைல்ஸ் ஆர் இன்டர்லாக்கிங் வித் ஈச் அதர். நம்பர் ஆஃப் டைல்ஸ் ரெக்யூர்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் இஸ் 15 நம்பர்ஸ். 15 அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. கலர் வந்து ரெட் கலர். ஓகேங்களா? எஸ். அலகாபாத் டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்டாலியன் டைல்ஸ் தான் வந்து அலகாபாத் டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் டைல்ஸ் ஆர் ப்ரொவைடிங் வித் ப்ரொஜெக்ஷன் அண்ட் எட்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அதாவது என்னன்னா இந்த ஈவ்ஸ். ஓகேங்களா? இந்த ரூஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈவ்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த எட்ஜில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த எட்ஜில் வந்து ஒரு டிசைன் பர்பஸ்க்காகவும் இந்த ஈவ் போர்டாகவும் நம்ம வந்து இந்த அலகாபாத் டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி டைல்ஸ் ஆர் ப்ரொவைடிங் வித் ப்ரொஜெக்ஷன் அண்ட் எட்ஜ். இது எல்லாமே வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா போதும். கார்கேட்டட். ஓகேங்களா? கார்கேட்டட் டைல்ஸ் அப்படின்னு சொல்றோம். கார்கேட் டைல்ஸ்னா என்னது? இப்படி வளைஞ்சு இப்படி போறது நமக்கு வந்து கார்கேட்டட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஆர் கார்கேட்டட் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஷீட் படிச்சுங்களா? ஸோ இப்படி நமக்கு இருக்கும். திஸ் இஸ் ஏ கார்கேட்டட் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுவும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வைத்தோம்னா இன்டர்லாக்கிங் ப்ளஸ் இந்த நம்ம ஸ்டட் பண்ணிடுவோம். தி ஸ்டைல்ஸ் ஹேவ் ஒன் ஆர் மோர் கார்கேஷன் அப்பியரன்ஸ் ஆஃப் கார்கேட்டட் கால்வனைஸ்டு ஷீட் அப்படின்னு சொல்றோம். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அப்பியரன்ஸ் லைக் கார்கேட்டட் ஷீட், ஜிஏ ஷீட் மாதிரி தான் நமக்கு இருக்கும். அப்படின்னா ஃபிளாட் டைல்ஸ் ஆர் த ஆர்டினரி ரூஃப் டைல்ஸ் ஃபிக்ஸிங் ஆஃப் தி மெக்கானிக்கல் பேட்டர்ன்ஸ் அப்படின்றோம். அது என்ன சார் மெக்கானிக்கல் பேட்டர்ன்? என்ன அப்படின்னா நமக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பர்லின் என்ன பண்ணீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பேட்டர்ன் மாதிரி மீன்ஸ் இந்த இடத்துல ஒரு இன்டர்லாக்கிங் மாதிரி நீங்களே வந்து அலுமினியத்துறையோ ஓகே முல்லியன்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம். சரிங்களா? மெக்கானிக்கல் டெக்னிக்கல் டைம் சொல்லணும் முல்லியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து இப்படி இன்டர்லாக்கிங் நீங்கள் உள்ள வந்து இப்படி வச்சிருவீங்க, இது வந்து இப்படி அழுத்தி பிடிச்சிக்கும். சரிங்களா? எஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து மெக்கானிக்கல் அண்டு பேட்டர்ன் ஃபிக்ஸிங் நமக்கு இருக்கும் ஃபிளாட் டைல்ஸில். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் அவ்வளோதான்பா. ஸோ இந்த டைல்ஸை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இவ்வளோதான். சரிங்களா? இந்த மேங்களூர் டைல்ஸ் பாருங்க. இப்போ நம்ம அத்தன்குடி டைல்ஸ் நம்ம பார்த்தீங்களா, அத்தன்குடி டைல்ஸ் ஆல்ரெடி நம்ம அது எக்ஸ்ட்ரா சிலபஸ் அது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த கிளாஸை நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதனால் என்னென்ன சொல்ல வரேன் அப்படின்னா
உங்களுக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மாதத்தில் எக்ஸாம் இருக்குது, நான் உடனே ரிவிஷன் பண்ணிவிட்டு உடனே டெஸ்ட் எழுதிட்டு நான் முன்னே எக்ஸாம் தான் அட்டன் பண்ண முடியும், எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை, சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் வேணால் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பார்ட் 1 பார்ட் 2 கான்செப்ட் ப்ளஸ் ரிவிஷன் கான்செப்ட் மாரத்தான் கிளாஸு, ஸோ அந்த மாதிரி போட்டு மாரத்தான் கிளாஸ்லாம் போட்டு நம்ம படிக்கலாம், சரிங்களா? பட் இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானும் வரல, இன்னும் நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரல. பட் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும், சரிங்களா? வேகன்சி கண்டிப்பாக வரும், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இருக்கிறத சிலபஸை எடுத்துகிட்டு நம்ம அதில் என்னென்ன நம்ம படிக்கணும், இன்னும் எது பெண்டிங் இருக்குது, எக்ஸ்ட்ரா சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா சிலபஸ் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயரில் நியூ டாபிக் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து போட்டாச்சு, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ், ஓகேங்களா? சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனுடைய டாபிக் இதெல்லாம். ஸோ என்ன பண்ணுங்க, ரெண்டையும் அதையும் படிச்சுட்டு இதையும் படிச்சுட்டு கம்பைன் பண்ணி நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? எஸ், ஓகே. சிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், சரிங்களா? நம்மளுடைய காங்கிரீட் டெக்னாலஜி ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் பேஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொன்னாவே ஃபர்ஸ்ட் வந்து சிமெண்ட் தான், சரிங்களா? எஸ், சிமெண்ட் ஒரு பைண்டிங் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும், சரிங்களா? அப்போ அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சயின்டிஸ்ட் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, டெஸ்ட்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? டைப் ஆஃப் சிமெண்ட், டெஸ்ட் ஆஃப் சிமெண்ட் எல்லாமே நம்ம பார்ப்போம். சிமெண்ட், ஓகேங்களா? கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1661 அப்படின்னு சொல்கிறாங்க சிமெண்ட்டுக்கு, 1661, ஓகே. எஸ், த மேனுஃபேக்சரிங் ஆஃப் தி சிமெண்ட் 1824 ஜோசப் ஆஸ்பிரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு டைம் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்னா ஜோசப் ஆஸ்பிரின் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாங்க 1824. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 5 to 30 மைக்ரான்ஸ், ஓகேங்களா? மைக்ரோ மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. ஜென்ரல் சைஸ் ஆஃப் தி சிமெண்ட் வந்து 5 to 30 மைக்ரான். பட் சீவ் சைஸில் ஷுட் நாட் பாஸ் 10% 90 மைக்ரான் சீவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? சீவ் டெஸ்ட்டில் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஜென்ரல் சைஸ் 5 to 30 மைக்ரான்ஸ், அவ்வளோதான், ஓகே. ஸோ இந்த ப்ராசஸில் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் 2 ப்ராசஸ் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெட் ப்ராசஸ்ன்றாங்க, இன்னொன்று வந்து ட்ரை ப்ராசஸ்ன்றாங்க. நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து ட்ரை ப்ராசஸ் தான். பட் ஆனால் அது நமக்கு வந்து வெரி டேஞ்சர் தான், சரிங்களா? ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ட்ரையாக இருக்கும்போது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக நம்ம போகும், சரிங்களா? நமக்கு வந்து சிலிக்கா ஃபைன் பார்ட்டிகல்ஸ் நியூமோகோனிசிஸ், ஓகேங்களா? நியூமோகோனிசிஸ் அப்படின்றது நமக்கு சிலிக்கா பார்ட்டிகல்ஸ் நம்ம வரும், சரிங்களா? இது வந்து நமக்கு ஒரு ஆஸ்துமா, சரிங்களா? நமக்கு ஒரு டேஞ்சர் தான். இந்த வெட் பார்ட்டிகல்ஸ் வந்து அதிகமாக தூசு பறக்காது, சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, எஸ், தூசு வந்து அதிகமாக பறக்காது. ஸோ வெட் ப்ராசஸ் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுற மோஸ்ட் சூட்டபிள் ப்ராசஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ட்ரை ப்ராசஸ் தான். ஸோ அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8 to 12% அப்படின்னு சொல்லுவாங்க. 8 to 12%. இதில் வந்து வெட் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா 35%. இதில் வந்து என்ன வெட் ப்ராசஸ் என்ன, ட்ரை ப்ராசஸ் என்ன, என்னென்ன பண்ணுறாங்க அந்த கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க, சரிங்களா? இதில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட், அதில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட், அவ்வளோதான் வந்து நம்ம கேட்குறாங்க, சரிங்களா? எஸ். ஸோ அதாவது மேக்ஸிமம் 50%க்கு மேலே, சரிங்களா? 50% வெட் ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் மோஸ்ட் சூட்டபுள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரை ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 35% ஃபார் வெட், 8 to 12% இன் தி ட்ரை ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே. நெக்ஸ்ட், அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் காம்போசிஷன், சரிங்களா? எதுக்கு நம்ம லைம், சிலிக்கா, அலுமினா, அயனாக்சைடு, மேக்னீஷியா, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, சோடா அண்ட் பொட்டாஸ் அப்படின்னு எழுதணும் இல்லைங்களா? மீன்ஸ் அங்கே வந்து மெக்னீஷியோட முடிஞ்சிச்சு, சரிங்களா? இந்த சீக்வன்ஸ் இருக்கட்டும்ன்றதுக்காக தான், சரிங்களா? நீங்கள் அங்கே படிச்சிட்டிங்களா? லைம், சிலிக்கா, அலுமினா, அயனாக்சைடு, மெக்னீஷியா, சல்ஃபர் டை ஆக்சைடு, சோடா அண்ட் பொட்டாஸ் கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகே. எஸ். ஸோ லைம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. லைம்ல வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்பாங்க, இல்லை இப்படி கூட கேட்பாங்க. லைம், சிலிக்கா, அலுமினா இதில் இன்க்ரீசிங் ஆர்டர் சொல்லுங்கள், டிக்ரீசிங் ஆர்டர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? லைம் வந்து பார்த்தீங்கன்னா 63% இருக்கும். இது ஸ்டாண்டர்ட் சாலிட் வேல்யூ, சரிங்களா? 60 to 65% சொல்லுவாங்க. 62.5, ஸோ 63 ரவுண்ட் ஆகிடுச்சு, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70 to 25% சொல்லுவாங்க. 17 to 25%. ஸோ சிலிக்கா வந்து 22%. அலுமினா வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8%, ஸோ 6%. அயனாக்சைடு 3 to 4%, சரிங்களா? 3%. மெக்னீஷியா வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3%, சரிங்களா? 2% அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து 1.5%. சோடா அண்ட் பொட்டாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அல்கலிஸ். சோடா அண்ட் பொட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் தி அல்கலிஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க, சரிங்களா? சோடா அண்ட் பொட்டாஸ் வந்து 1.5%, 1.4% இட்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் தி அல்கலைஸ் கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேஜர் பைண்டிங் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவர் தான், யாரு? லைம் தான். அது எல்லாமே நம்ம பார்ப்போம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து போகியோ காம்போனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? போகியோ காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா ட்ரைகால்சியம் சிலிகேட் C3S அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? டைகால்சியம் சிலிகேட் C2S அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரைகால்சியம் அலுமினேட் C3Aன்னு சொல்லுவோம், சரிங்களா? டெட்ரா கால்சியம் அலுமினோ ஃபெர்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். C4AF அப்படின்னு சொல்லுவோம். டெட்ரா கால்சியம்
டெட்ரா கால்சியம் அலுமினோ ஃபெரைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், C4AF சொல்லுவோம். சரிங்களா? அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இதுதான்பா. சரிங்களா? எஸ்எஸ்சி ஜேயில் போனீங்கன்னா அலைட் பெலைட் செலைட் ஃபெலைட் இது கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ட்ரைகால்சியம் அலுமினேட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைகால்சியம் அலுமினேட் இதெல்லாம் வந்து போகி காம்போனன்ட்ஸ். ஓகே, ட்ரைகால்சியம் அலுமினேட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 50% இருக்கும். ஸ்ட்ரென்த்துக்கு யார் காரணம்? ஓகேங்களா? முதல்ல 28 நாள். ஓகேங்களா? அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தும்பாங்க. சரிங்களா? அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது 1 இயர் ஸ்ட்ரென்த், அல்டிமேட் ஸ்ட்ரென்த் 28 டேஸ் ஸ்ட்ரென்த்துக்கு காரணம். அதாவது 14 டு அப்படி கூட கேட்கலாம். 14 to 28 டேஸ் ஸ்ட்ரென்த்துக்கு யார் ரீசன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிலிக்கா தான். ட்ரைகால்சியம் சிலிக்கேட் தான் காரணம். 50% நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ல இருக்கும். ஸ்ட்ரென்த் ஃபார் அப் டு 28 டேஸ் ஒன்லி. ரொம்ப ரொம்ப முக்கியம். டைகால்சியம் சிலிக்கேட் அல்டிமேட் ஸ்ட்ரென்த்துக்கு காரணம். C2S சொல்லுவோம். சரிங்களா? அல்டிமேட் ஸ்ட்ரென்த் என்ன சொல்லுவோம்? 1 இயர் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும் காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? 1 2 1 3 ஓகேங்களா? 1 3 6 12 சொல்லுவோம். சரிங்களா? 1 3 6 12. 1 மந்த் அப்படிங்கும்போது ஒன்றுமே இன்க்ரீஸ் ஆகுது, 1 தான். 3 மந்த் அப்படிங்கும்போது 1.1, இது 1.15. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1.2. இது நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். சரி, இப்பயும் படிப்போம் இருக்கு அதில். சரிங்களா? எஸ். இப்போ டைகால்சியம் சிலிக்கேட் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் 1 இயர் ஸ்ட்ரென்த். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகால்சியம் சிலிக்கேட். ட்ரைகால்சியம் சிலிக்கேட் யார் ரீசன் அப்படின்னா என்ன காரணம்? ட்ரைகால்சியம் சிலிக்கேட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு காரணம் அப்படின்னா செட்டிங் டைம், இனிஷியல் செட்டிங் டைம். சரிங்களா? ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் இவருக்கு தான் அதிகமாக இருக்கும். ட்ரைகால்சியம் சிலிக்கேட் 320 கலோரி பர் கிராம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவரெல்லாம் கம்மி தான், 240 260 அந்த ரேஞ்ச் தான் நமக்கு வரும். சரிங்களா? ட்ரைகால்சியம் சிலிக்கேட்னா தண்ணி ஊற்றணும்னா கபன்னு புகை வர ஆரம்பிச்சிருச்சு, மீன்ஸ் அந்த ஹீட் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா ட்ரைகால்சியம் அலுமினேட் தான் அவங்க காரணம். சரிங்களா? இனிஷியல் ஸ்ட்ரென்த்துக்கு அவர் வந்து மெயின் ரீசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? டெட்ராகால்சியம் அலுமினேட் ரேபிட் ஹைட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. இது சரிக்கும் மேக்ஸிமம் யாரும் வந்து C4AF எங்கப்பா கேட்க போகிறாங்க, இது 3 தான் அடிக்கடி கேட்டுருங்க. டெட்ராகால்சியம் அலுமினோ ஃபெரைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 to 8% இருக்கும். ரேபிட் ஹைட்ரேஷனுக்கு வந்து காரணம். சரிங்களா? இது வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வார்த்தை ரொம்ப முக்கியம். ட்ரைகால்சியம் அலுமினேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன், இவர் வந்து ரேபிட் ஹைட்ரேஷன். சரிங்களா? எஸ். அதாவது ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் நான் தண்ணி ஊற்றணும்னா ஹீட் ஆகுது, ஹைட்ரேஷன் ஆகுது அது. சரிங்களா? அந்த ஹைட்ரேஷனை வந்து குயிக் பண்ணுறதுக்கு, ரேபிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராகால்சியம் அலுமினோ ஃபெரைட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான நார்மல் கொஸ்டின்ப்பா. சரிங்களா? எப்படி கேட்பாங்க? சரி, ஓகே சார். இப்போ இந்த போகியூ காம்பவுண்ட்ஸில் அதனுடைய கெமிக்கல் நேம். சரிங்களா? கெமிக்கல் நேம் என்னன்னு கேட்குறாங்க. டெட்ராகால்சியம் அலுமினோ ஃபெரைட்டை அலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டைகால்சியம் சிலிக்கேட்டை பெல்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ABCF. சரிங்களா? ABCF ஞாபகம் வச்சுக்கோங்க. அலைட், பெல்லைட், செல்லைட், ஃபெலைட். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இதனோட சீக்வன்ஸ் எழுதுங்க. சரிங்களா? ட்ரைகால்சியம் சிலிக்கேட்டுக்கு இன்னொரு நேம் என்ன? அலைட் கொடுக்கலாம். பர்சன்டேஜ் எவ்வளோ? 50%. ட்ரைகால்சியம் சிலிக்கேட் எதுக்கு யூஸ் ஆகுது? இட் இஸ் ஃபார் ஸ்ட்ரென்த் ஆஃப் 28 டேஸ் சொல்லலாம். சரிங்களா? இனிஷியல் ஸ்ட்ரென்த்னு நம்ம சொல்லலாம். இனிஷியல் செட்டிங் டைமுக்கு யார் காரணம்? C3A ட்ரைகால்சியம் அலுமினேட். கொஸ்டின்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சிமெண்ட். ஓகேங்களா? இப்போ டைப் ஆஃப் சிமெண்ட் பார்க்க போகிறோம். ஓகே, த சிமெண்ட் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் this chemical, which was bohue compounds இருக்கக்கூடிய chemical. ட்ரைகால்சியம் சிலிக்கேட், டைகால்சியம் சிலிக்கேட், டெட்ராகால்சியம் அலுமினோ ஃபெரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்சம், அயன் ஆக்சைடு, மெக்னீஷியா, இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி. சரிங்களா? அயன் ஆக்சைடு ஒயிட் சிமெண்ட்ல அயன் ஆக்சைடே இருக்காது. சரிங்களா? ஏன்னா கலர் ஒயிட் வேணும் இல்லைங்களா? நீங்கள் கொண்டு போய் நீங்கள் அதை போட்டிங்க அப்படின்னா நமக்கு ரெட் கலரில் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. சரிங்களா? ரெட் ஷேடோ நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைடை ரிமூவ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எஸ். ஓகே, டைப் ஆஃப் சிமெண்ட் ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட், OPC அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட். சேம் எபோ தி கெமிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். கெமிக்கல் கண்டிஷன் என்ன இருக்கும் அப்படின்னா சேம் எபோ. இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதே கெமிக்கல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த OPCக்கு இருக்கும். இப்போ நம்ம படித்தது எல்லாமே ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்டுடைய வேல்யூ. கிரேடை வந்து சொல்கிறாங்க 43 கிரேடுங்க, 53 கிரேடுங்க, 33 கிரேடுங்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ வாட் இஸ் திஸ் கிரேடு? ஸோ 28 டேஸ் ஆஃப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் தான் இதனுடைய வேல்யூ. சரிங்களா? இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ 28 நாள் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்கிறீங்களோ அதேமாதிரி அந்த 28 நாளில் நீங்கள் அந்த சிமெண்ட் மாட்டரை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க. அது எல்லாமே படிப்போம். சரிங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு 43 வந்துச்சு அப்படின்னா இந்த சிமெண்ட் கிரேடு வந்து 43ங்க. 53 வந்துச்சுன்னா அந்த சிமெண்டோட கிரேட் வந்து 53ங்க. 33 வந்துச்சு அப்படின்னா இது வந்து 33ங்க. நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். சைஸ் ஆஃப் தி கியூப் 7.06 சென்டிமீட்டர். இது எல்லாமே நம்ம படிப்போம். சரிங்களா? எஸ். ஓகே, ஸோ ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்ல என்ன வரும்? ரேபிட்டா ஹார்ட் ஆகணும், ரேபிட்டா ஸ்ட்ரென்த் ஆகணும். அப்போ என்ன அதிகமாக இருக்கணும்? ஸ்ட்ரென்த் யாரு காரணம்? C3S ட்ரைகால்சியம் சிலிக்கேட் அவர் இருக்காரா? எஸ்.
ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரைகால்சியம் சிலிக்கேட் ஹையர் தென் 50% அப்படின்னு சொல்கிறேன். ஹையர் ஸ்ட்ரென்த், குயிக் ரிமூவல் ஆஃப் தி ஃபார்ம் ஒர்க். சரிங்களா, இந்த இடத்துல நான் வந்து அந்த ஃபார்ம் ஒர்க்கு நான் குயிக்காக ரிமூவ் பண்ணணும். சரிங்களா, அது ஒரு போர்ட்டிக்கோ. சரிங்களா, குயிக்காக நான் வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா, 3 days ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்பா. 3 days ஆஃப் ரேபிட் ஹார்டனிங் சிமெண்டோடைய ஸ்ட்ரென்த்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 7 days ஆஃப் ஓபிசி ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டுக்கு இருக்கும். நான் எப்பவுமே என்ன சொன்னேன் உங்களுக்கு, எப்பயுமே நமக்கு கொடுத்த வேல்யூ வந்து ஓபிசியோடைய வேல்யூ. சரிங்களா, அதை வச்சு தான் இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ ஓபிசி நம்ம ஸ்டாண்டர்ட் சிமெண்ட், அதில் வந்து என்ன நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க, எந்த கெமிக்கலை சேஞ்ச் பண்ணுறீங்க, என்னத்துக்கு பண்ணுறீங்க, அதுதான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா, ஓபிசியோடைய 3 days 7 days ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 days ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குங்களாமா. சரிங்களா, நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 mark கொஸ்டின் இது பொசலோனோ. ஓகேங்களா, பொசலோனிக் மெட்டீரியல் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, இது எல்லாமே வந்து ஃப்ளை ஆஷ் தான், தெர்மல் பவர் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய அந்த வேஸ்ட் ஆஷ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொசலோனிக் மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த்து, லோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க. டென்சைல் ஸ்ட்ரென்த்து மோர், ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு அது. சரிங்களா, எஸ் ஓகே. அந்த பொசலோனோ போர்ட்லாண்ட் பொசலோனிக் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட்லாண்ட் பொசலோனோ சிமெண்ட் அப்படின்னு சொன்னால் பிபிசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதை வந்து பிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. 20 to 30% நம்ம வந்து ஃப்ளை ஆஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 25%. ஓகேங்களா, வாட் ஆர் தி கேசஸ் ஷுட் நாட் கிரேட்டர் தென் 30%. சரிங்களா, நீங்கள் என்னதான் டெஸ்ட் பண்ணாலும் மாடிஃபிகேஷன் பண்ணாலும், ஓகேங்களா, நான் சாண்டுக்கு போல இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன், சிமெண்ட்டுக்கு போல அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு போனாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு 7 days இன்க்ரீஸ் ஆகும் ஸ்ட்ரென்த்து. நெக்ஸ்ட் 10%ல் 10% 20 days எடுத்துக்கிறேன். 10% இன்க்ரீஸ் ஆகுது, 20% இன்க்ரீஸ் ஆகுது, 30% இன்க்ரீஸ் ஆகுது, 40% டவுன் வரும். சரிங்களா, டக்குன்னு நமக்கு டவுன் வரும். அப்போ ஆப்டிமம் வேல்யூ 30% ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ வாட் ஆர் தி கேசஸ் 20 to 30% ரீப்ளேஸ்மெண்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் தி சிமெண்ட். ஓகேங்களா, ஃப்ளை ஆஷ் வந்து சிமெண்ட்டுக்குள்ள நம்ம போடுறோம். அப்போ இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா 3200 cm²/g. 3200 cm². 320 kg/. ஓகே ஃபைன், 3200 கரெக்ட் தான். ஓகே, 3200 cm². இது 1 mark கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஃப்ளை ஆஷ் பர்சன்டேஜ் வந்து 25% இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 3200 cm²/g. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 mark கொஸ்டின். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். 3 days உடைய days ஆஃப் ரேபிட் ஹார்டனிங் ஸ்ட்ரென்த் சிமெண்ட் equal to 7 days ஆஃப் தி ஓபிசி. 37 3 7 முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சரிங்களா, 3 நாள் 7 நாள், அவ்வளோதான். ஸோ ஒயிட் சிமெண்ட், கலர்ட் சிமெண்ட், சூப்பர் சல்பேட்டட் சிமெண்ட், ஹை அலுமினா சிமெண்ட், லோ ஹீட் சிமெண்ட், ஏர் என்டரிங் சிமெண்ட். இது அதிகமாக கேட்ட கொஸ்டின் லோ ஹீட் சிமெண்ட், மாஸ் கான்கிரீட்டிங் ஒர்க். ஏன்னா ஒரு மாஸ் கான்கிரீட்டிங் ஒர்க் நீங்கள் பண்ணும்போது ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் நமக்கு ஸ்லோவாக ஆகணும். குயிக்காக ஆச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும், ஸ்ட்ரிங்கேஜ் நமக்கு வரும். ஓகேங்களா, ஸ்ட்ரிங்கேஜ் வரும் டியூ டு செல்ஃப் வெயிட்னால நமக்கு வந்து கிராக் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ லோ ஹீட் சிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஏர் என்டரிங் சிமெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் ஏர் என்டரிங் பர்சன்டேஜ் கேட்பாங்க. This is based on the IS 456-2000 code book. 20 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 5 ± 1 இருக்கும் நமக்கு. சரிங்களா, 40 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 4 ± 1. 40 mm 4. இப்போ எதில் நமக்கு வாய்ஸ் அதிகமாக இருக்கும், 20 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட்டில் அதிகமாக இருக்குமா, 40 mm சைஸ் ஆஃப் அதிகமாக இருக்குமா? 20 mm தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அப்படின்னா நமக்கு டென்சிட்டி ஆஃப் சாலிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ஸ் அதிகமாக இருக்குன்னா நமக்கு நல்லா டென்ஸ் ஆகுது. சரிங்களா, எஸ். இப்போ என்னன்னா 20 mm அப்படிங்கும்போது நமக்கு என்ன சொன்னால் 5 ± 1. அப்போ இதில் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 6. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ± 1. இப்போ இதில் வந்து கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு 3. அப்போ 3 to 6% அதனுடைய வேல்யூ வந்து வேரி ஆகுது. இப்படி தான் கேட்டிருந்தாங்க. The air entering percentage in the aggregate as per code of IS 456. அவங்க வந்து சொல்லலை என்ன சைஸ் ஆஃப் அக்ரிகேட்னு சொல்லலை. அப்போ ஜென்ரலாக 3 to 6%ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் சிமெண்ட். ஓகேங்களா, ஸோ இதில் சிமெண்ட்டோட டைப் அவ்வளோதான்பா. சரிங்களா, ஸோ அதிகமாக நம்மளை வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான். சரிங்களா, டெஸ்ட் ஆஃப் சிமெண்ட்டை எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஃபீல்டு டெஸ்ட் என்ன, கெமிக்கல் டெஸ்ட் என்ன, இனிஷியல் செட்டிங் டைம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஃபைனல் செட்டிங் டைம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான. அப்படி படிக்க ஓ இப்படி தான் பண்ணுறாங்களா, அப்படி தான் வருதுங்களா, ஓகே அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சீசனிங் ஆஃப் டிம்பர் தான் நமக்கு வந்து லாஸ்ட். அதுக்கப்புறம் கான்கிரீட் டெக்னாலஜி போயிடும். கான்கிரீட், எஸ். ஓகே, போலாங்களா? ஃபைன். டெஸ்ட் ஆஃப் சிமெண்ட். எஸ், ஓகே. Testing of cement,
ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு டெஸ்ட். ஓகேங்களா, டெஸ்ட் ஆஃப் சிமெண்ட்ல ஃபீல்டு டெஸ்ட் வரீங்க. ஓகே, ஃபீல்டு டெஸ்ட் ஒன்று என்ன பண்ணுறீங்க, வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிமெண்ட்டுடைய மேனுஃபேக்சரிங் டேட்டு பார்க்கணும். சரிங்களா, மேனுஃபேக்சரிங் டேட்டு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட். ஓகேங்களா, ஓபிசி 53 மேனுஃபேக்சரிங் டேட்டு. சரிங்களா, 15/8/2000 வச்சுக்கோங்கப்பா. சரிங்களா, ஓகே 2025. சரிங்களா, ஸோ அங்கேருந்து 3 மந்த்து, அதனுடைய வேலிடிட்டி 3 மந்த். சார் 3 மந்த்துக்கு அப்புறம் நான் ஒரு 500 பேக் இறக்கிட்டேன். சரிங்களா, 3 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டா அப்படிங்கன்னா எகைன் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. சரிங்களா, சாம்பிள் டெஸ்ட் அனுப்பி ஸ்ட்ரென்த் வந்து ஓகே அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, மேனுஃபேக்சரிங் டேட் வந்து நம்ம 3 மந்த் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, எஸ். கிரே கலர். ஓகேங்களா, ஃபீல்டு டெஸ்ட். ஓகேங்களா, ஃபீல்டு டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, கலர் பார்க்குறீங்க, கிரே வித் கிரீனிஷ் ஷேடோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, கிரே வித் கிரே. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டோட கலர் வந்து கிரே வித் கிரீன் ஷேடோ. ஓகேங்களா, பார்க்கறதுக்கு கிரே கலரில் இருக்கணும் ப்ளஸ் கிரீன் ஷேடோ, அப்படியே பச்சைக்கையாக இப்போ லைட்டாக பச்சை வந்து ஷேடோ இருக்கும். சரிங்களா, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட். ஓகேங்களா, புட் ஆன் வாட்டர் ஷுட் பி சிங்க் அப்படின்னா ஒரு பிஞ்ச் எடுத்துக்கிறீங்க, ஒரு சின்னதாக. ஓகேங்களா, ஒரு துளி எடுத்து நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 விரலில் ஒரு துளி எடுத்து தண்ணியில் போடும்போது நமக்கு என்ன சிமெண்ட்டு ஃப்ளோட் ஆகக்கூடாது. சரிங்களா, ஷுட் நாட் சிங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஃப்ளோட் ஆகக்கூடாது மீன்ஸ் சிங்க், ஷுட் நாட் சிங்க். ஓகேங்களா, சாரி ஷுட் பி சிங்க். எஸ் கரெக்ட், ஷுட் பி சிங்க். உள்ளே வந்து மூழ்கணும். ஏன்னு கேட்டால் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி சிமெண்ட் நமக்கு என்ன 3.15, வாட்டருக்கு என்ன 1. அப்போ வெயிட் இது அதிகம் தானே, சிமெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகம் தானே. ஸோ அதனால் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் பி சிங்கில் தான் நமக்கு இருக்கணும். மிதந்துச்சு அப்படின்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஏர் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இன்செட் தி ஹேண்ட் இன் சிமெண்ட் பேக்ஸ் ஃபீலிங் கூல், லைக் கூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு சிமெண்ட் பேக் ஓப்பன் பண்ணியாச்சு, உள்ள நீங்கள் சிமெண்ட் பேக்கில் கையை விடும்போது என்ன பண்ணணும், கூலாக நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூலாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் நடந்துட்டு இருக்குன்னு மீனிங். நீங்கள் வந்து கூலாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா. சிமெண்ட் பேக் வித்தவுட் லம்ப்ஸர், எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் வந்து இருக்கணும். ஓகேங்களா, கட்டி வந்து பிடிச்சிருக்க கூடாது. ஓகே, மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, எஸ். கெமிக்கல் டெஸ்ட் ரொம்ப முக்கியமான எல்எஸ்எஃப் லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டர் கேட்டுட்டு இருப்பாங்க. 2/3 1.07. சரிங்களா, 0.02. எஸ் கரெக்ட், 1.02 07 இல்லை. ஓகே, எஸ். ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் ஃபார் எல்எஸ்எஃப் உடைய வேல்யூ கேட்டுட்டு இருப்பாங்க. லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா கூட கேட்டதில்லை, இந்த வேல்யூ அடிக்கடி கேட்பாங்க. லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டர்னா என்ன? ஓகேங்களா, த லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டர் இட் இஸ் ரேஷியோ பிட்வீன் தி கால்சியம் டு சிலிக்கா அலுமினா அயன் ஆக்சைடு. இதனுடைய கண்டென்ட்டோட ரேஷியோ தான் வித்தவுட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூ வந்து எவ்வளோ வருது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேட்டர் தேன் 1.2 போகக்கூடாது, லெஸ் தென் 2/3 இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ஓகே, எஸ். ஸோ இப்போ கால்சியம் ஆக்சைடு மைனஸ் 0.7 டைம்ஸ் ஆஃப் சல்ஃபர். ஓகே, 0.7 டைம்ஸ் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு 2.8, இதில் பாதி 1.4, இதில் பாதி மறுபடியும் 0.6 அப்படி நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, 2.8. சரிங்களா, இதில் பாதி 1.4, 1.2, 1.4. ஓகேங்களா, எஸ். இதில் பாதி மறுபடியும் வந்து நமக்கு 0.7. ஓகே, அப்போ 0.65 அப்ராக்சிமேட் எழுதிக்கும். சரிங்களா, திஸ் வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தென் 1.04. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த ஃபார்முலா கேட்டதில்லை, இருந்தாலும் சும்மா ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டர்ஸ் வேரியஸ் ஃப்ரம் 2/3 to 1.02 மீன்ஸ் 0.67 to 1.02. அலுமினா டு மெக்னீஷியம் சல்பேட் அப்படின்னு சொன்னோம். அலுமினா டு மெக்னீஷியம் சல்பேட் வந்து ஷுட் பி லெஸ் தென் 2/3 இருக்கணும். சரிங்களா, எஸ். அலுமினா டு மெக்னீஷியம் சல்பேட்டோட ரேஷியோ. சரிங்களா, the ratio of alumina to magnesium sulfate should be less than 2/3. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி நம்ம டெஸ்ட் பார்க்க போகிறோம். இதுவரை நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு ஃபீல்டு டெஸ்ட் பார்த்தீங்கப்பா, ஒரு கெமிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்க. சரிங்களா, எஸ். இப்போ வந்து கன்சிஸ்டன்சி இப்போ தான் நம்ம வந்து ப்ராப்பராக லெபார்ட்டரியில் போய் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, எஸ். டிகிரி ஆஃப் ஃபர்ம்னஸ் அப்படின்னா அது என்ன சார்? டிகிரி ஆஃப் ஃபர்ம்னஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் ஒர்க்கபிலிட்டி. சரிங்களா, அதாவது என்னன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃபர்ம்னஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஒர்க்கபிலிட்டி தான் மீன் பண்ணுது. நமக்கு என்ன சொல்கிற பாருங்க, ஒருத்தர் ஒரு 100 கிலோ வெயிட்டை தூக்கணும். சரிங்களா, 100 kg வெயிட்டை நம்ம தூக்கணும். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கிலோ வெயிட்டு தூக்கிறதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இட்லி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போது இந்த 12 இட்லி சாப்பிட்டா தான் இவர் வந்து 100 கிலோ தூக்குவார். சரிங்களா, அப்போ அதுக்கு பேர் என்னது?
ஃபர்ம்னஸ், ஒர்க்கபிலிட்டி. சரிங்களா? எனக்கு இவ்வளோ சத்து வேணும், 100 கிலோ தூக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து 12 இட்லி நான் சாப்பிடணும். அப்போ அந்த 12 இட்லி தான் அந்த சத்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் ஃபர்ம்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒர்க்கபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ த டிகிரி ஆஃப் ஃபர்ம்னஸ் இஸ் அ ஒர்க்கபிலிட்டி. ஓகேங்களா? ஆர் அதர்வைஸ் த கன்சிஸ்டன்சி மீன்ஸ் ஹியர் டிகிரி ஆஃப் ஃபர்ம்னஸ். இதையும் எனக்கு புரியல, இப்போவே எனக்கு புரியல அப்படின்னா கன்சிஸ்டன்சி அப்படின்னா அந்த பதம் வரத்துக்கு. சரிங்களா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த பதம் வரத்துக்கு செட்டிங் டைம் வந்து 13 மினிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஃபைனல் செட்டிங் டைம் 10 ஹவர்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ அந்த 10 ஹவர்ஸ் அந்த பதம் வரத்துக்கு நம்ம எவ்வளோ வாட்டர் கண்டென்ட்டை வாட்டர் வந்து ஊற்றணும். சரிங்களா? எவ்வளோ வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதுதான் கான்செப்ட். இதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி ஆஃப் தி சிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். டிகிரி ஆஃப் ஃபர்ம்னஸ், ஒர்க்கபிலிட்டி ஆஃப் தி சிமெண்ட், ஓகேங்களா, இஸ் நோன் அஸ் கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? எஸ். ஹவு மச் வாட்டர் கண்டென்ட்ஸ் ரெக்யூர்ட் டு மேக் த கன்சிஸ்டன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் செட்டிங் டைம் அண்ட் ஸோ வாட் ஆர் தி திங்ஸ் நமக்கு என்னென்ன வேணுமோ, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஓகே, எஸ். அதுக்கு பேர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஜென்ரல் ரேஞ்ச், ஓகே, த டிகிரி ஆஃப் ஃபர்ம்னஸ், ஒர்க்கபிலிட்டி, விக்கெட் நீடில் அப்பாரட்டஸ். கன்சிஸ்டன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணுறீங்க கொஸ்டின் கேட்பாங்க. விக்கெட் நீடில் அப்பாரட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த இந்த மோல்டு சைஸ்லாம் கேட்டதில்லப்பா. மோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோன் மாதிரி, ஒரு ஃபஸ்டம் கோன் மாதிரி தான் இருக்குது. டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 40 இருக்கும். நமக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 40. ஓகேங்களா? இதனுடைய பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து 80. ஓகே, சாரி, பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 80 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த நீடிலுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm, சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 mm ஸ்கொயர். ஓகேங்களா? பிளஞ்சர், ஓகேங்களா, பிளஞ்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு வந்து 10 mm அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அது நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஃபைனல் செட்டிங் டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். விக்கெட் நீடில் அப்பாரட்டஸ் யூஸ் ஃபார் கன்சிஸ்டன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். ஓகே, இப்போ நீங்கள் கன்சிஸ்டன்சி கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேங்களா? இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 30% ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின். சரிங்களா? அப்போ அந்த வாட்டர் கண்டென்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30% நமக்கு வந்து வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? கன்சிஸ்டன்சி ஆஃப் தி சிமெண்ட் 30%. ஓகேங்களா? இப்போ அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் சிமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருச்சு. இப்படி கேட்பாங்க, பிஃபோர் இனிஷியல் செட்டிங் டைம், ஓகேங்களா, பிஃபோர் டெஸ்டிங் ஆஃப் தி, ஓகே, பிஃபோர் செட்டிங் டைம் ஆஃப் தி சிமெண்ட் ஒன் டெஸ்ட் ஷுட் பி கம்பல்சரி டன் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? த டெஸ்ட் இஸ் நோன் அஸ் கன்சிஸ்டன்சி டெஸ்ட். ஓகேங்களா? ஏன், என்ன காரணம்? கன்சிஸ்டன்சி நீங்கள் கண்டுபிடிச்சாதான் அந்த கன்சிஸ்டன்சி பர்சன்டேஜில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 85% இனிஷியல் செட்டிங் டைம் எடுத்துக்கிறோம். 0.78 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்ட்னஸ் டெஸ்ட் எடுத்துக்குவோம். சரிங்களா? அப்போ அந்த Pன்றது நமக்கு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இன் கன்சிஸ்டன்சி ஆஃப் தி சிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? எஸ். த டைம் ரெக்யூர்ட் டு நான் பெனிட்ரேஷன் டெப்த். ஓகேங்களா? அதாவது ஹைட் 40 mm சொன்னோமா, நான் பெனிட்ரேஷன் டெப்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? 0.85 டைம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. கன்சிஸ்டன்சி 30% வெயிட்டில் 100 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா 100 கிராம் இன்ட்டு 0.85 இன்ட்டு 30%. அப்போ எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் எம்எல்ல வருதுன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? கிராம்ஸ் வந்தாலும் வெயிட்டில் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா வெயிட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வாட்டர் வந்து ஒன்று தான், வெயிட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும், வால்யூமும் ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? எஸ். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீடில் வந்து பெனிட்ரேட் ஆகுது. பெனிட்ரேட் ஆகும்போது நான் பெனிட்ரேஷன் டெப்த் வந்து மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் நமக்கு 40 mm தெரிஞ்சிருச்சு. அப்போ 40 mm ஒரு ரீடிங் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பெனிட்ரேஷன் டெப்த் 33 to 37 எப்போ வருதுன்னு பார்க்குறீங்க, 3 to 7 mm. சரிங்களா? எப்போ நான் பெனிட்ரேஷன் டெப்த்தாக இருக்குது, இல்லை பெனிட்ரேஷன் டெப்த் 33 to 37 mm இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் செட்டிங் டைம். சரிங்களா? எஸ். நான் கஷ்டமாக கேட்பாங்க, கொஸ்டின் வந்து கேட்பாங்க எப்படின்னா, the non penetration depth for the initial setting time 3 to 7 mm, the penetration depth for the setting time 33 to 37 mm. எப்பவுமே penetration depth அதிகமாக இருக்கும், நான் penetration depth கம்மியாக தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஓபிசி ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் அதனுடைய செட்டிங் டைம் எவ்வளோ இருக்கணும்னா மினிமம் 30 மினிட்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் இருந்துட்டு போய் எவ்வளோ வேணாலும் எங்களை அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நான் வந்து ஃபைனல் செட்டிங் டைம் பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். ஏன்னா நான் தான் டெஸ்ட் நான் போகல. சரிங்களா? இப்போ மினிமம் 30 மினிட்ஸ் இருக்கணும். 30 மினிட்ஸ் முன்னாடி நீ செட் ஆகக்கூடாது. அப்படி செட் ஆகணும் அப்படின்னா நீ ஓபிசி சிமெண்ட் கிடையாது. ஓகே, எஸ். லோ ஹீட் சிமெண்ட் அப்படின்றோம். லோ ஹீட் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஹீட் சிமெண்ட் வந்து 5 மினிட்ஸ். லோ ஹீட் சிமெண்ட் 5 மினிட்ஸா? ராங் இது. ஓகேங்களா? இட்ஸ் நாட் லோ ஹீட் சிமெண்ட், குயிக் செட்டிங் சிமெண்ட் இது. சரிங்களா? எஸ். 5 மினிட்ஸ் கிடையாது, இது குயிக் செட்டிங் சிமெண்ட். ஓகேங்களா? 1 minute. ஓகே, எஸ். ஸோ குயிக் செட்டிங் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா? குயிக் செட்டிங் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 மினிட்ஸ் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? எஸ். லோ ஹீட் சிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 மினிட்ஸ் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? எஸ். லோ ஹீட் சிமெண்ட் வந்து 60 மினிட்ஸ் நமக்கு வந்து இருக்கும். குயிக் செட்டிங் சிமெண்ட் வந்து 5 மினிட்ஸ்,
ஓகேங்களா. குயிக் செட்டிங் சிமெண்டோடைய ஃபைனல் செட்டிங் டைம் வந்து 30 மினிட்ஸ். சரிங்களா. ஓகே எஸ். ஸோ இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்கப்பா. ஹை அலுமினா சிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5 ஹவர்ஸ் நமக்கு இருக்கும். 3.5 ஹவர்ஸ் அந்த வந்து 5 ஹவர்ஸ். சரிங்களா. எஸ். ஹை அலுமினா சிமெண்ட் வந்து 3.5 ஹவர்ஸ். ஆஸ்பெட்டாஸ் சிமெண்ட் வந்து 90 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. 90 மினிட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல்லிட்டு ஏசி சிமெண்ட் ஆஸ்பெட்டாஸ் சிமெண்ட் ஷீட் சிமெண்ட் வந்து ஆஸ்பெட்டாஸ் சிமெண்ட். ஓகேங்களா. ஆஸ்பெட்டாஸ் சிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீட் கிடையாது. ஆஸ்பெட்டாஸ் சிமெண்ட் வந்து 90 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லைம் பிளஸ் பொசலோனிக் சிமெண்ட் 120 மினிட்ஸ். இது ஒரு டைம் எஸ்எஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைம் பிளஸ் பொசலோனிக் சிமெண்ட். இதே கொஸ்டின் அடுத்த வருஷம் ஜேடியூல காப்பி பண்ணி போட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. சரிங்களா. லைம் பிளஸ் பொசலோனிக் சிமெண்ட் வந்து 120 மினிட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இனிஷியல் செட்டிங் டைம் பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து வந்து ஃபைனல் செட்டிங் டைம். சரிங்களா. ஸோ ஃபைனல் செட்டிங் டைம் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா சரி எகைன் இதே மாதிரி சாம்பிள் செட்டப் பண்றீங்க 10 மணி நேரம். ஓகேங்களா. செட்டிங் பண்றீங்க. ஓகேங்களா. 10 மணி நேரம் நீங்க வந்து வெயிட் பண்றீங்க. ஓகேங்களா. 10 மணி நேரம் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஹாஃப் அன் அவருக்கும் போய் நீங்க பார்க்கலாம். சரிங்களா. ஹாஃப் அன் அவர் செட் இனிஷியல் செட்டிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் பார்த்துக்கலாம். சரிங்களா. இனிஷியல் செட்டிங் டைம் ஹாஃப் அன் அவர் முடிஞ்சிருச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதோட இம்மர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா immersion forming should not greater than 0.5 mm. ஓகேங்களா. டாப் சர்ஃபேஸ் நாட் ஃபார்மிங் இம்மர்ஷன் ஒரு கேஸ் இருக்கலாம். ஓகே உங்களுக்கு ஃபார்ம் ஆனால் 0.5 mm இருக்கலாம். சார் 0.5 mmலாம் நான் வந்து மெஷர் பண்ண முடியுமா? அப்போ அதுக்கு பேர் தான் நாங்கள் வந்து இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா. எப்போ வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்குதோ அப்போ தான் ஃபைனல் செட்டிங் டைம் அப்படின்றாங்க. சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இதெல்லாம். சரிங்களா. பெனிட்ரேஷன் டெப்த் எவ்வளோ இருக்கணும்? 33 to 37 இருக்கணும். ஃபைனல் செட்டிங் டைமுக்கு பெனிட்ரேஷன் டெப்த்தே இருக்காது. ஷுட் நாட் ஃபார்மிங் எனி இம்மர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. எஸ். ஆர் இன்டென்டேஷன் கூட சொல்லிக்கலாம். ஓகே எஸ். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி சிமெண்ட்டுக்கு 10 ஹவர்ஸ். லோ ஹீட் சிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ ஹீட் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 10 ஹவர்ஸ் தான். ஓகேங்களா. லோ ஹீட் சிமெண்ட்டோட இனிஷியல் செட்டிங் டைம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா இனிஷியல் செட்டிங் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ். சரிங்களா. ஃபைனல் செட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ். ஓகேங்களா. எஸ். நாட் கிரேட்டர் தென் 10 ஹவர்ஸ். எஸ். அப்போ 10 ஹவர்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. நம்ம என்ன சொன்னோம்? இனிஷியல் செட்டிங் டைம் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு மேலே போகலாம். ஃபைனல் செட்டிங் டைம் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு 10 மணி நேரத்துக்கு மேலே போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா நீங்கள் வந்து சிமெண்ட்டே கிடையாது. சரிங்களா. 10 மணி நேரம் நீங்கள் செட் ஆகாமல் இருந்தால் சரிங்களா அப்போ என்ன நமக்கு செல்ஃப் வெயிட் அதிகமாகும். சரிங்களா. ஏன்னா வெயிட் தண்ணி அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. கிரீப் கோஎஃபிஷியன்ட் அதிகமாகும். கிராக் நமக்கு ஃபார்ம் ஆகும். சரிங்களா. எஸ். ஹை அலுமினா சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே எஸ். 3.5 to 5 ஹவர்ஸ். ஓகே எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுனஸ் டெஸ்ட். ஓகே இப்போ நம்ம சவுனஸ் சொன்னோமா? அங்கே பிரிக்ல சவுனஸ்னா என்ன சொன்னோம் நம்ம? டேஸ் ringing sound. Okay, stuck into the two bricks, the sound is coming for the ringing is known as soundness test அப்படின்னு நம்ம சொல்றோம். ringing sound வரணும். ஓகேங்களா. ஃபீல்ட் டெஸ்ட் நிறைய இருக்கு பிரிக்கு. மேலே ஒரு மீட்டர் மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு அது உடையக்கூடாது. சரிங்களா. ஸோ ஃபீல்ட் டெஸ்ட் இஸ் காமன். ஓகே நம்ம டெக்னிக்கல் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஓகே ஸோ சவுண்ட்னஸ் டெஸ்ட் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. நீங்கள் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பீமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 mm 300 mm. சரிங்களா. ஒரு ஸ்கொயர் பீமு. சரிங்களா. நீங்கள் பாட்டுக்கு சிமெண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 350 வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா காலம் சப்போர்ட் 300 கொடுத்துருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு 300 சொல்லிட்டு 350 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் ஆகுனா நமக்கு கிராக் வர வாய்ப்பு இருக்குது. என்னுடைய ஃபார்ம் ஒர்க் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட எக்ஸ்பென்ஷன் நம்ம பார்க்கணும். ஃப்ரீ டு லைம் கண்டென்ட். ஃப்ரீ லைம் கண்டென்ட் பண்ணணும். ஃப்ரீ டு எக்ஸ்பென்ஷன் அப்படி கூட சொல்லணும். நம்ம எக்ஸ்பென்ஷன் ஆர் ஃப்ரீ லைம் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிற டெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்ட்னஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. எஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோகிளேவ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோகிளேவ் மெத்தடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ். ஸோ ஆட்டோகிளேவ் மெத்தட் என்ன? மெக்னீஷியம் பிளஸ் லைம் கண்டென்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா. ஆட்டோகிளேவ் மெத்தட் லீ சார்ட்லியர் apparatus for lime content, free lime content. Okay, used for determine the free lime content. Autoclave method is used for determine the lime plus magnesium content. ஓகேங்களா. ஓகே சார் இதுக்கு நீங்கள் பண்ண போறீங்க சாம்பிள் தயாரிக்க போறீங்க. அப்போ தயாரிக்கிற போது நீங்கள் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் எடுத்துவீங்க? கன்சிஸ்டன்சி தான் என்னுடைய பேஸ் ஃபவுண்டேஷன். அதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 0.85 எடுத்துக்குவேன் இனிஷியல் செட்டிங் டைம் ஃபைனல் செட்டிங் டைம். அந்த கொஸ்டின் கேட்பாங்கப்பா. 0.78 எடுத்துக்குவேன் சவுண்டஸ் டெஸ்ட்டுக்கு நான் எடுத்துக்குவேன். சரிங்களா. எஸ். த எக்ஸ்பென்ஷன் வாட் ஆர் தி கேஸ் த எக்ஸ்பென்ஷன் ஷுட் நாட் கிரேட்டர் than 10%. அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? 30 mm சைஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29 தான் வந்திருக்குது. ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகைன் 13 1/3 அப்போ 3.33%. சரிங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் வால்யூம் போட்டாலும் சரி வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் டயாமீட்டர் போட்டாலும் சரி வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம் தான் பெட்டர். சரிங்களா. டயாமீட்டர் போட வேணா வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம். ஓகேங்களா. இனிஷியல் வால்யூம் விட வாட் ஆர் தி கேசஸ் தி எக்ஸ்பென்ஷன் ஷுட் நாட் கிரேட்டர் than 10%. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா. எஸ். இப்போ அடுத்தது நமக்கு என்ன அப்படின்னா இந்த வேல்யூ 0.8% அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா மெக்னீஷியம் ப்ளஸ் லைம் அப்படிங்கும்போது மெக்னீஷியம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எக்ஸ்பாண்ட் நமக்கு கொடுக்கும். சரிங்களா. மெக்னீஷியம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் எக்ஸ்பான்ஷன் கொடுக்கும், மோர் டஃப்னஸ் நமக்கு கொடுக்கும். சரிங்களா. ஸோ அந்த வேல்யூ வந்து 0.8%. ஆட்டோகிளேவ் மெத்தட் திஸ் வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் than 0.8%. அங்கே வந்து 10%. ஸ்பெஷல் மெத்தட் ஃபார் மெக்னீஷியம் கண்டென்ட்டுக்கு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆட்டோகிளேவ் மெத்தட். ஃப்ரீ லைம் கண்டென்ட்டுக்கு லீ சார்ட்லியர்
அப்பாரட்டஸ். லீச் ஆர்டியர் ஃப்ளாஸ்க் கிடையாது. லீச் ஆர்டியர் வந்து ஃப்ளாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி சிமெண்ட் கண்டுபிடிக்கிறது. இது வந்து லீச் ஆர்டியர் அப்பாரட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இதுதான் லீச் ஆர்டியர் அப்பாரட்டஸ். சின்னதாக ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும். சரிங்களா, அதில் 2 நீடியில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல கேப் இருக்கும். இது இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளை வந்து ஃபில் பண்ணிவிட்டு மேலே கிளாஸ் வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணிவிடுவீங்க. டைட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தண்ணியில் வச்சுட்டு வந்து பார்ப்பீங்க எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல தெரிஞ்சு உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் டைப். இந்த நீடிலோட டயாமீட்டர் வந்து மெஷர் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா, இது வந்து ஓப்பன் டைப். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல 1 mm 2 mm எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மார்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 33 சொன்னீங்க, 43 சொன்னீங்க, எப்படி சொல்கிறீங்க? சரிங்களா, ஸோ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, எஸ். ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சிமெண்ட். ஓகேங்களா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் கண்டுபிடிங்கன்னா டேரெக்டாக நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ண முடியாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அவர் தான் வந்து சாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிமெண்ட் சாண்ட் ரேஷியோ. ஓகேங்களா, ஜென்ரலாக சிமெண்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு சிமெண்ட் சாண்ட் ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. 1:3. திஸ் இஸ் த ஸ்டாண்டர்டு வேல்யூ. சரிங்களா, ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இது ஒரு கொஸ்டின் கிடையாது. சரிங்களா, இனிஷியலாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் இப்போ தான் ஸ்டூடெண்ட் சார் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களா எனக்கு தெரியாது. சரிங்களா, அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, லைம் அண்ட் சாண்ட் இது புது கொஸ்டினாக இருக்கலாம். ஓகேங்களா, லைம் அண்ட் சாண்ட் அப்படின்னா 1:2. ஓகேங்களா, லைம் சிமெண்ட் அண்ட் சாண்ட் அப்படின்னா 1:3. லைம் அண்ட் சாண்ட் அப்படின்னா 1:2 நமக்கு இருக்கணும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே சார், இப்போ இதுக்கு நீங்கள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க போகிறீங்க. 1:3 ப்ரொபோர்ஷன். இது ஒரு 100 கிராம் எடுக்கிறீங்க, இது ஒரு 300 கிராம் எடுக்கிறீங்க. அப்போது நான் வந்து எப்படி வாட்டர் கண்டென்ட் எப்படி எனக்கு ஆட் பண்ணுறது? P/4 of +3%. P/4 +3%. Pன்றது என்ன? பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இன் கன்சிஸ்டன்சி ஆஃப் தி சிமெண்ட். எவ்வளோ? 30%. ஓகேங்களா, அப்போ 30/4. சரிங்களா, 15 7.5 + 3 10.5 இன்ட்டு டோட்டல் வெயிட். டோட்டல் வெயிட் அப்படின்னா சிமெண்ட் சாண்ட் 400 கிராம். அப்போ 10.5% இன்ட்டு 400 கிராம் /100. ஓகேங்களா, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40 ml 42 ml அப்படி நமக்கு வரும். சரிங்களா, எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 more கொஸ்டின்ப்பா. சரிங்களா, த சைஸ் ஆஃப் தி கியூப் இன் தி சிமெண்ட் டெஸ்ட். ஓகேங்களா, சிமெண்ட் டெஸ்ட்டா காங்கிரீட் டெஸ்டான்னு கொஸ்டினை தெளிவாக படிங்க. சரிங்களா, 150 mm கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, 7.06 சென்டிமீட்டர். சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 70.6 mm 70.6 mm. ஓகேங்களா, 7.06 சென்டிமீட்டர்னாலும் ஒன்று தான், 70.06னாலும் ஒன்று தான். ஏன்னா நீங்கள் இப்போ பாருங்கள் என்னென்னா 7.06 mm அப்படின்றான். சில நேரத்தில் 76 mm கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டக்குன்னு 76 mm அடிச்சிருவீங்க. சரிங்களா, ஸோ அதனால் 70.6 mm அதெல்லாம் எப்படி சார் நான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுறாதீங்க. சரிங்களா, அதெல்லாம் அவசரத்தில் கண்டிப்பாக பண்ணி விட்ருவோம். ஓகே, எஸ். ஸோ இப்போ 7.06 சென்டிமீட்டர். ஓகே, எஸ். ஸோ இப்போ மினிமம் எத்தனை சாம்பிளுங்க எங்களுக்கு வேணும்? மினிமம் 3 நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எங்களுக்கு வேணும். சரிங்களா, இப்போ வந்து டெஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க 33 43 53 கிரேடுன்னு சொல்கிறீங்க. சரிங்களா, எனக்கு 1:3 ரேஷியோவில் மீன்ஸ் 1 part ஆஃப் சிமெண்ட் 3 part ஆஃப் சாண்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வாட்டர் கண்டென்ட் எடுத்துக்கணும். P/4 +3% இன்ட்டு டோட்டல் வெயிட் எடுத்தாச்சு. மினிமம் 3 சாம்பிள் எனக்கு வேணும். சைஸ் ஆஃப் த கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 7.06 சென்டிமீட்டர் ஆர் 70.6 mm. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, எஸ். இதுதான் நம்ம பேசிகிட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு கிரேட் ஆஃப் தி சிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, கிரேட் ஆஃப் சிமெண்ட் டேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டேஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும்? ஓகேங்களா, இப்போ 33 கிரேடுன்னு சொல்கிறீங்க, 43 கிரேடு 53 கிரேடு. ஓகேங்களா, கிரேட் ஆஃப் தி சிமெண்ட். ஓகே, இது நான் வந்து டைம் பிளேஸில் சொல்லிட்டு இங்கே கீழே எழுதிட்டேன். கிரேட் ஆஃப் தி சிமெண்ட் 3 டேஸ்க்கு எவ்வளோ இருக்கணும், 7 டேஸ் எவ்வளோ, 20 டேஸ் எவ்வளோ இருக்கணும்? 33 43 53. இதை நீங்கள் படிக்கும்போது என்ன இப்படி படிச்சுக்கோங்க, 16 22 33. ஓகேங்களா, 28 நாளுங்கும் போது கண்டிப்பாக 28 நாள் ஸ்ட்ரென்த்து 33 இருக்கணும். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் 22 33 43. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27 43 53. இது அப்படியே லைனாக நீங்கள் அடிச்சிருங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, இந்த கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின், எப்பயுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா, இப்படி கூட கேட்போம். எந்த ஒரு கிரேடுமே கொடுக்க மாட்டாங்க. மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சிமெண்ட் இன் 7 டேஸ்ன்னு கேட்பாங்க. அப்போ இதில் மினிமம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 22. மினிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் 3 டேஸ்ன்னு கேட்பாங்க. மினிமம் என்ன இருக்கு பாருங்க, 16. சரிங்களா, எந்த ஒரு கிரேடுமே கொடுக்கல. சரிங்களா, ஸோ அப்போ மினிமம் எதிர்க்கோ அதை நீங்கள் போட வேண்டியதுதான். சரிங்களா, நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அடுத்து வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 more கொஸ்டின். சரிங்களா, நிறைய பேர் இதை படிக்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணி சிமெண்ட்டுக்கும் டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு என்னப்பா சம்மந்தம்ட்டு விட்டுருவீங்க. ஓகே, 6 பிரிக்யூட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்பாரட்டஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்யூட்டி அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு இப்படி தான் நமக்கு இருக்கும். சரிங்களா, எஸ், பிரிக்யூட்டி டெஸ்ட்.
ஓகே 6 பிரிக்யூட் டெஸ்ட்னா 6 நம்பர் ஆஃப் சாம்பிள் நமக்கு வேணும் சரிங்களா அதுதான் சொல்ல வராங்க ஓகே 6 பிரிக்யூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இனிஷியல் டைம் ஓகே இனிஷியல் டைமில் லோட் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் இப்படி தான் இருக்கும் அதனுடைய மோல்டு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதுக்குள்ள டென்சைல் ஃபோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும் இனிஷியலாக இருக்கும்போது எந்த ஒரு லோடுமே நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் டைம் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா 12 செகண்ட்ஸில் ஓகேங்களா 0.7 நியூட்டன் பர் அப்ளை பண்ணணும் 3 டே ஓகேங்களா 12 செகண்ட்ஸில் 0.7 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி லோடை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கும் போது 3 டேஸ் ஓகேங்களா 3 டேஸில் எவ்வளோ இருக்கணும் 7 டேஸில் எவ்வளோ இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்த்து சரிங்களா எஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை 6 பிரிக்யூட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் அதிகமாக கொஸ்டின் கேட்டது இவ்வளோ தான் சரிங்களா நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனை 6 சாம்பிள் நமக்கு வேணும் சரிங்களா இனிஷியல் டைமில் லோடு எவ்வளோ அப்படின்னு 0 அப்போ 12 செகண்ட்ஸுக்கு ஓகேங்களா 12 செகண்டில் 0.7 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்ளை பண்ணணும் 12 செகண்டுக்கு 0.7 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் நீங்கள் அப்ளை பண்ணணும் அடுத்தது 3 டேஸ் 7 டேஸ் 3 டேஸ்க்கு 2 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் இருக்கணும் 7 டேஸில் 2.5 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் இருக்கணும் சரிங்களா 3 டேஸ் அண்டு 7 டேஸ் சாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 நம்பர் ஆஃப் சாம்பிள் நமக்கு இருக்கணும் சரிங்களா 6 நம்பர் ஆஃப் தி சாம்பிள் P/5 plus 2.5 அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா இது என்னது வாட்டர் கண்டென்ட் சரிங்களா இவ்வளோ வாட்டர் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா எஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடுத்துக்கணும் P/5 அங்கே எப்படி பண்ணீங்க P/4 plus 3 சாரி P/4 plus 3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எங்கே இப்போ அது இங்கே இருக்கிற பாருங்க 4-3 ஞாபகம் வச்சுக்கோங்க 4-3 சரிங்களா P/4 plus நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா நார்மலாக ஃபார்முலா படிங்கப்பா P/4 plus 3 into 10% அவ்வளோதான் இன்டூ டோட்டல் வெயிட் ஓகேங்களா எஸ் P/5 plus 2.5 5 அதில் பாதி 2.5 சரிங்களா ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஓகே இது நம்ம 6 பிரிக்யூட்டி டெஸ்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் நம்ம சொல்கிறோம் 3 டேஸ் 7 டேஸ் 3 டேஸ்க்கு 2 இருக்கணும் 7 டேஸ்க்கு 2.5 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் இருக்கணும் இதுதான் இவனுடைய கான்செப்ட் ஓகே எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவ் டெஸ்ட் ஃபைனஸ் டெஸ்ட் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா அந்த சிவ் டெஸ்ட் ஃபைனஸ் டெஸ்ட் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட் இந்த சிவ் டெஸ்ட் மட்டும் முடிச்சு விட்டுருலாமா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அக்ரிகேட் ஓகே அப்போ இதை முடிச்சா நமக்கு வந்து சிமெண்ட்டுக்கு முடியுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்ரிகேட் நமக்கு வந்துருவார் ஓகேங்களா எஸ் அக்ரிகேட்டு அதுக்கப்புறம் ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் எல்லாம் இருக்கு இல்லையா டிம்பர் ஓகே இது நம்ம சீசனிங் ஆஃப் டிம்பர்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா இதை தாண்டி ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை இந்த நோட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சரிங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்களா இப்போ நம்ம டிஎன்பிசி படித்தோம் 170 கொஸ்டின் வந்திருந்தாங்க இப்போ நம்ம ஆர்சிசி நம்ம முடித்தோம் இப்போ ஆர்சிசி நம்ம ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருந்த நோட்ஸுக்கும் இப்போ டிஎன்பிசியில் என்ன கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்க கிடையாது கேட்கவும் முடியாது என்ன தப்பு கேட்க முடியும் இருக்கிற கொஸ்டினே அவ்வளோதான் சரிங்களா 1 மினிட் வேர் இஸ் தட் டெஸ்ட் ஃபைனஸ் டெஸ்ட் எஸ் ஓகே போலாங்களா ஓகே ஃபைனஸ் டெஸ்ட் ஓகேங்களா ஸோ ஃபைனஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவ் டெஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் சிவ் டெஸ்ட் வந்து ஃபைனஸ் ஆஃப் தி சிமெண்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா சிவ் நம்பர் வந்து 9 அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க எப்படி நம்ம 425 ஓகே சிவ் நம்பர் 343 சிவ் நம்பர் 425 அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இதனுடைய சிவ் நம்பர் வந்து 9 அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சரிங்களா சிவ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 மைக்ரான்ஸ் மினிமம் சைஸ் ஆஃப் தி சிமெண்ட் எவ்வளோ இருக்கணும் 5 to 30 மைக்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா மைக்ரோ மீட்டர் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா சிவ் நம்பர் ஓகே சிவ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 மைக்ரான்ஸ் நம்ம சொல்கிறோம் ஓபிசி சரிங்களா இப்போ சீவ் பண்ணுறீங்க ஒரு 300 கிராம் சாம்பிள் 300 கிராம் எடுத்துக்கிறீங்க சரிங்களா சீவ் பண்ணுறீங்க சாம்பிள் 300 கிராம் எடுக்கும்போது நமக்கு 270 கிராம் உங்களுக்கு வந்து உள்ளே பாஸ் ஆகிடுச்சு மீதி எவ்வளோ ரெசிடியூ தங்கியிருக்கிறது எவ்வளோ மேலே 30/300 10% இருந்துன்னா ஓகே அது வந்து ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்போ தான் வந்து சாம்பிள் வந்து குட் இல்லை ரொம்ப ஃபைனாக இல்லாமல் இருக்குது ஃபைனஸ் அதிகமாக இருக்கும் நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கணும் அப்போ தான் ஸ்ட்ரென்த் அதிகம் கிடைக்கும் சரிங்களா அப்போ இப்படி நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா greater than 10% இருந்துச்சு அப்படின்னா should not greater than 10% for the OPC, should not greater than for the PPC, 5% for the RHP means rapid hydraulic cement. Rapid heat, sorry. ஓகேங்களா எஸ் ஓகே ஸோ 5% for rapid hydration cement ஓகேங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் வித்தவுட் லம்ப்ஸ் அண்ட் மினிமம் 15 மினிட்ஸ் நம்ம சொன்னோம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் நீங்கள் எடுக்கக்கூடிய சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மினிமம் 15 நிமிஷம் நீங்கள் வந்து சீவ் பண்ணணும் சரிங்களா இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கொஸ்டின் வந்து சீவ் நம்பர் 9 90 மைக்ரான்ஸ் 15 நிமிஷம் சீவ் பண்ணணும் வித்தவுட் லம்ப்ஸாக இருக்கணும் PPC for 5%, OPC for 10%, rapid hydration cement வந்து பார்த்தீங்கன்னா 5% அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பர்மியபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்பாரட்டஸ் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் சர்ஃபேஸ் ஏரியாவை சொல்லுது சர்ஃபேஸ் ஏரியா சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்னன்னா ஒரு கிராம் எடுத்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம் சரிங்களா சிம்பிளாக ஒன்றும் இல்லை பவுடர் தான்
சரிங்களா? இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எடுத்தீங்கன்னா போதும் ஃபுல்லாக ஃபேஸில் வந்து வந்துடுது. மீன்ஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணுறோம். என்ன காரணம்? ரொம்ப ஃபைனஸ் அதிகமாக இருக்குது. டால்க் பவுடர் மீன்ஸ் கோகுல் சாண்டால் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மரமரன்னு இருக்குது. ஏன்னா ஃபைனஸ் கம்மியாக இருக்குது, சர்ஃபேஸ் ஏரியா அதிகம் வரல. சரிங்களா? அதேமாரி பான்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் ஃபைனஸ் அதிகமாக இருக்குது, மீடியமாக இருக்குது. கம்பேர்ட் டு இசட் பவுடருக்கும் கோகுல் சாண்டல் பவுடருக்கும் நடுவில் இருக்கிறாரு. ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி. இதுதான் நமக்கு அந்த 1 கிராம் நீங்கள் எடுத்துக்கிட்டு எத்தனை மீட்டர் ஸ்கொயருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, அதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாவுடைய யூனிட் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம். சரிங்களா? சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் ஏரியான்றது சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம். சர்ஃபேஸ் ஏரியான்னு நீங்கள் வந்து மீட்டர் ஸ்கொயர்னு போட்டக்கூடாது. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிமெண்ட்னு கேட்டாங்க அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம். ஓகேங்களா? ஓபிசிக்கு எவ்வளோ இருக்கணும்? மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிமெண்ட் வந்து 2250 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம். மினிமம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா 2250 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து ரேபிட் ஹைட்ரேஷன் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3200 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம். எப்போல்லாம் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகிறதோ அப்போ நமக்கு என்ன மீனிங்? ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும். சூப்பர் சல்பேட்டிங் சிமெண்ட். ஓகேங்களா? இது புக்கில் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன். இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. எஸ்எஸ்சியில் தான் கேட்டாங்களா, சம்திங் ஏதோ பிஎஸ்சி எக்ஸாம் கேட்டாங்களா, சூப்பர் சல்பேட்டிக் சிமெண்ட்டுடைய சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டாங்க. நானும் இந்த மெட்டீரியல் பார்க்குறேன், அந்த மெட்டீரியல் பார்த்து கடைசியில் காங்கிரீட் டெக்னாலஜி புக்கில் வந்து தான் நம்ம எடுத்தது. சரிங்களா? 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம். இது வந்து இதில் கேட்டிருந்தாங்க, நேஷனல் என்பிசிசி. ஓகேங்களா? என்பிசிசியில் நேஷனல் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? என்பிசி சம்திங். ஓகேங்களா? எஸ். ஓகே. ஸோ அப்போ 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம் நமக்கு முக்கியம். பிபிசி வந்து 3200 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர். மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா 2250. ஃப்ளை ஆஷ் வந்து 3200 சென்டிமீட்டர். கரெக்டாக தான், 3200 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம். லோ ஹீட் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3200 சென்டிமீட்டர். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் ஆட் ஒன் அவுட் யார்? 3200ன்றது காமனாக எல்லாத்துக்கும் வருது. சரிங்களா? 2250 ஓபிசி. பிபிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3200. சரிங்களா? 4000 வந்து சூப்பர் சல்பேட்டிக் சிமெண்ட், ரேபிட் ஆர்டினரி சிமெண்ட் 3200. சரிங்களா? இப்போ 2250, 3200, 4000. அவ்வளோதான். இது 3 தான் இதில் இருக்கிறது. சரிங்களா? ஓபிசி 2250. ஓகேங்களா? அது ஒரு காமனான சிமெண்ட், கம்மியாக இருப்பார். ஓகேங்களா? சூப்பர் சல்பேட்டிக் சிமெண்ட் வந்துன்னா குயிக்காக செட் ஆவார். சரிங்களா? ஹை ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு, 4000 இருக்கணும். ரேபிட் ஆர்டினரி சிமெண்ட் அதிகமாக ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு, ரெண்டுக்கும் நடுவில் இருப்பார், 3200. அவ்வளோதான். சரிங்களா? வாக்னர் டர்பிலிட்டி மீட்டர். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து பாஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அதனுடைய ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது ஏர் பர்மிபிலிட்டி மீட்டர், சர்ஃபேஸ் ஏரியா. வாக்னர் டர்பிலிட்டி மீட்டர்னா பாசிங் ஆஃப் லைட் ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜஸ்ட் ஒரு வேர்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் டெஸ்ட் அப்படின்றோம். ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் டெஸ்ட் வந்து கலோரி மீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? கலோரி மீட்டர் வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து ஹீட் மெஷரிங். ஓகேங்களா? ஹீட் மெஷரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? கலோரி மீட்டர்ஸ் யூஸ்டு ஃபார் தி ஹீட் மெஷரிங். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனில் கலோரி மீட்டர்ஸ் யூஸ்டு ஃபார் ஹீட் மெஷரிங். ஓகேங்களா? எஸ். அதாவது லோ ஹீட் சிமெண்ட். சரிங்களா? லோ ஹீட் சிமெண்ட். ஓகேங்களா? எஸ், லோ ஹீட் சிமெண்ட் தான், கரெக்டாக தான். லோ ஹீட் சிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 66 to 75. ஓகே, 66 to 75 கலோரி பர் கிராம்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். வித்தின் 7 days and 28 days அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வித்தின் 7 days and 28 days. 7 days வந்து பார்த்தீங்கன்னா 66, 75 days வந்து 28 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த லோ ஹீட் சிமெண்ட் மட்டும் ஒரு டைம் கேட்டிருக்காங்கப்பா. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கலோரி மீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான்ப்பா. சரிங்களா? எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், எல்லாமே சின்ன சின்னது தான், ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம நிறைய படிக்கணும். சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க. அதில் அனுஷ்கா என்ன பண்ணுவாங்க, அந்த சின்ன சின்ன ஒவ்வொரு அந்த என்ன சொல்கிறது, சின்ன சின்ன விறகு மாதிரி அந்த சுள்ளியெல்லாம் உழுதுருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த பர்னிங் அந்த பேனுக்குள்ளே அப்படியே போட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? தொட்டி மாதிரி கட்டிருக்கிறதுல. ஓகே, சத்யராஜ் வந்து ஏன்னா பைத்தியம் அதை வந்து டெய்லி வந்து இதில் கூட சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அவனை போட்டு கொடுத்துறதுக்கு தான் அதை பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது அவருக்கு அப்புறம் தான் தெரியுது. சரிங்களா? ஸோ அதுமாரி தான் நம்ம படிக்கிறதும். டெய்லியும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம படித்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நான் உட்காந்து படிக்க போகிறோம் அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது. டெய்லி 1 hour ஒர்க் போகிறீங்களா, டெய்லி 1 hour படிங்க. சரிங்களா? ஃப்ரீயில் இருக்கீங்களா, ஒரு படிங்க, மறுபடியும் ரிவிஷன் பண்ணுங்கள். சரிங்களா? மறுபடியும் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். சரிங்களா? ஆஸ்பிரண்ட்டா நீங்கள், ஸ்டூடெண்ட்ஸா, இதுதான் கான்செப்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ எதுவுமே படிக்காமல் நான் வந்து எக்ஸாம் வந்துருட்டோம் அதுக்கப்புறம் நான் வந்து சிலபஸ் எடுக்கிறேன், சரிங்களா, நோட்ஸ் எழுதுறேன் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. டெய்லியும் ஒவ்வொன்றா சேமித்து தான் நம்ம வைக்கணும், படிக்கணும், நோட்ஸு எழுதணும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 6 month தான் கட் ஆஃப், அவ்வளோதான். சரிங்களா? ஒரு 6 month அந்த கட் ஆஃப் பீரியட்ஸ்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அக்ரிகேட்ஸ், டிம்பர், ஓகேங்களா, காங்கிரீட் டெக்னாலஜி. அக்ரிகேட் டிம்பர் நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் ஓரளவு முடிஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து நீங்கள் இதுலேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் இருக்கு, பெயிண்ட் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் மீன்ஸ் பிளைவுட்டு, சரிங்களா, ஸ்டீலு, கிளாஸு, பிவிசி. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இருக்குப்பா. சோலார் பேனல்ஸு, சரிங்களா, இன்சுலேட்டட் கிளாஸு, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், ஓகேங்களா, பிவிசி, யூபிவிசி எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸு. எல்லாமே அடிக்கடி கேட்ட கொஸ்டின், கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். எதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.